ஹலோ நேர்களே, இன்றைக்கி நான் வந்து போடுற வீடியோ என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு பிள்ளை வந்து ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்குது இல்லையா? ஸோ ஆமாங்க, ஃபோனோட ப்ராப்ளம்ஸ், ஃபோன்னால் பிள்ளைங்களுக்கு வர ப்ராப்ளம்ஸ் என்னலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். அது என்னன்னா, நம்ம வந்து எப்போவுமே வந்து அலட்சியமாக நம்ம பிள்ளைங்கள்கிட்ட அது அழுவும்போது என்ன பண்ணுறோம், அதோட அழுவை நிப்பாட்டுறதுக்காக நம்ம வந்து ஃபோன் அதுங்கள்கிட்ட கொடுக்குறோம். ஃபோன் கொடுத்தோன்னே பிள்ளைங்க வந்து என்ன ஆகுதுங்க, உடனே வந்து அழுவ நிப்பாட்டிடுங்க. நமக்கு அது வந்து என்ன ஆகும், சரி நம்ம வேலை வந்து நடக்கும், பிள்ளைங்க வந்து ஃபோன் பார்த்துட்ருக்காங்க, பார்க்கட்டும், நமக்கு வந்து தொந்தரவு அவ்வளோவா இருக்காது, நம்ம வந்து நம்ம வேலையை பார்த்துட்டு போகலாம், பிள்ளைங்க வந்து அமைதியாக அதை பார்த்துட்ருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அலட்சியமாக விடுறோம். ஆனால் உண்மையிலையுமே சொன்னால் நம்ம குழந்தைங்களுக்கு நம்ம வந்து ஃபோன் கொடுத்து அவங்களுக்கு ஃபோன் அடிக்ஷன் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு காரணம் நம்ம பெற்றோர்கள் தான். ஒரு 2 வயசு குழந்தை, அந்த குழந்தை கேட்குமா, அம்மா எனக்கு வந்து ஃபோன் கொடு அப்படின்னு கேட்குமா? கேட்காது. ஆனால் அந்த 2 வயசு குழந்தை கையில் கூட ஃபோன் இருக்குது. எதனால்? ஏன்னா வந்து குழந்தைங்க அழுதோடனே நம்ம வந்து நம்மளோட தேவை முடிக்கணும் அப்படின்னுக்காக நம்ம வந்து அவங்களுக்கு ஃபோன் கொடுத்து அவங்களுக்கு நம்மளே அவங்க வாழ்க்கையை வந்து வீணாக்குறோம். இந்த வீடியோ கேட்டு நிறைய பேருக்கு நினைக்கலாம், ஃபோன் தானே கொடுக்குறோம், வேறு எதுவும் கொடுக்கலல்ல அப்படின்ட்டு. ஆனால் ஃபோன்னால் நிறைய பிரச்சனைகள் வந்து இந்த காலத்தில் வந்து கிடைக்கிது. நம்ம குழந்தைங்களுக்கு ஃபோன் கொடுக்கும்போது அவங்களோட மூளை வளர்ச்சி இல்லாமல் போகுது. அவங்க வந்து ஃபுல்லாக அந்த ஃபோனில் அடிக்ட் ஆகி அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட் இல்லாமல் போகுது. அவங்க சாப்பிட்ற நேரத்தில் கூட நம்ம ஃபோன் கொடுத்தோம்னா அவங்க என்ன சாப்பிட்றாங்கன்னு கூட அவங்களுக்கு தெரியல. அப்படி இருக்கக்கூடாதுங்க. குழந்தைங்களுக்கு வந்து அவங்க என்ன சாப்பிட்றாங்க, என்ன படிக்கிறாங்க எல்லாமே வந்து எதுக்கு நம்ம தேவையில்லாமல் நம்ம குழந்தைங்களோட வாழ்க்கை நம்மளே வந்து வீணடிக்கணும் இல்லைங்களா? ஸோ ப்ளீஸ், இனிமேல் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து மொபைல் ஃபோன் அதில் அடிக்ட் ஆகிற மாதிரி மொபைல் ஃபோனை கொடுத்து அவங்கள அமைதிப்படுத்தாமல் அவங்களுக்கு அதை விட்டுட்டு ரெக்ரியேஷனல் ஆக்டிவிட்டீஸ் வந்து கொடுங்க. விளையாட்டு பொருள் கொடுங்க. இல்லை எங்கேயாச்சும் வெளியே கொல்லை பக்கத்துலேயோ எங்கேயாச்சும் கூட்டிகிட்டு போய் அவங்கள அங்கே உள்ள நேச்சர் பியூட்டி எல்லாம் காமிச்சு அவங்கள ஊட்டுங்க சாப்பாடு. பழைய காலத்துலலாம் அப்படி தான் செஞ்சிட்டு இருந்தாங்க. குழந்தைங்கள வந்து தூக்கி எடுத்து போய் பக்கத்தில் வந்து அந்த இலையை பாருமா, அந்த கிளியை பாருமா அப்படின்னு சொல்லி கொடுத்து தான் அவங்களுக்கு வந்து சாப்பாடே ஊட்ட வச்சாங்க. ஆனால் இப்போ உள்ள ஜெனரேஷன் அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குது. பிள்ளைங்கள சொல்லி குத்தம் இல்லைங்க, பேரண்ட்ஸே அவங்களுக்கே வந்து நேரம் கிடைக்க மாட்டேங்குது ஃபோனை விட்டு போகிறதுக்கு. அவங்களே 24 மணி நேரத்தில் ஒரு 20 மணி நேரம் ஃபுல்லாகவே அவங்க வந்து ஃபோனில் தான் இருக்கிறாங்க. ஈவன் படுக்கிற நேரத்தில் கூட ஃபோனு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களே இப்படி இருக்கும்போது அடுத்தடுத்த ஜென்ரேஷன் பிள்ளைங்க வந்து என்ன பண்ணுவாங்க, இதே தான் ஃபாலோ பண்ணுவாங்க. அப்படி பண்ணாதீங்க. இந்த ஃபோன் யூஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு மூளை வளர்ச்சி மட்டும் இல்லாமல் போகிறது, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு பேச்சு வேறு கம்மியாகுது. அவங்களால பேச முடியும். கரெக்டான வயசுக்கு வந்து பேச வேண்டிய வயசில் வந்து அவங்க பேச மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இதுவும் ஒரு இது ஃபோன்னால் தான் அது வந்து மெயின் காரணம். ஃபிசிக்கலாக வர்ற ப்ராப்ளத்தினால பேசாமல் ஒரு சில குழந்தைங்க ஆனால் ஒரு சில குழந்தைங்க இந்த ஃபோனோட பாதிப்புனால தான் அவங்க வந்து இந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸோடு இருக்காங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபோன்னால் உங்களுக்கே தெரியும் நிறைய ரேடியேஷன் பாஸ் ஆகுது. குழந்தைங்களுக்கு வந்து அந்த ரேடியேஷனால் ஃப்யூச்சரில் அவங்களுக்கு கெட்டது எதுவும் நடக்காமல் இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்குவோம். அடுத்த வீடியோமா இன்னொரு நாள் பார்க்கலாம். பாய்.